அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடற்பயிற்சியை பற்றியும் புத்தகத்தை பற்றியும் ஒரு சினிமாவை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி காலையில் போன உடற்பயிற்சி பார்ப்போம். இன்றைக்கி காலையில் என்னுடைய வீடு மடிப்பக்கத்தில் இருந்து ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற பிஜிபி வரைக்கும் இன்றைக்கி சைக்கிளிங் ரைடு நான் இன்றைக்கி போனேன். காலையிலேயே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா இருந்தது, பெரிய அளவில் வெயில் கிடையாது. சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு 8:45 நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ரைடு சூப்பராகவே இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் மெயினாகவே இந்த வீடியோ ஆரம்பித்ததே புத்தகத்தை பற்றி பேசுறதுக்காக தான் ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் படிக்கிற பழக்கம் செல்ஃபோன் எப்போ உள்ளே வந்ததோ அதிலிருந்தே கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலை கிடைக்குது, 2 லட்சம் 3 லட்சம்னு ஐடி கம்பெனியில் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எய்ம்லாம் என்னன்னா, நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டோம், சரி நல்லா தானே இருக்கும், சூப்பராக இருக்குமே, இனிமேல் என்ன இருக்குது, நல்லா படித்தோம், வேலை கிடச்சிடுச்சு, வீடு வாங்கிட்டு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான கல்வியினர்த்து நம்ம கற்ற கல்விக்கு வெளியிலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட புத்தகத்துக்கு வெளியிலிருந்து தான் உண்மையான கல்வியே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புத்தகம் நிறுத்து ஒவ்வொருத்தனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இன்றியமையாதது அப்படின்ட்டு எல்லா எழுத்தாளர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் புத்தகம் படிக்கிறத கம்மி பண்ணிட்டோம், ஏன் இலக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, இலக்கியம் நம்மளை செம்மப்படுத்துது. நாம் எடுக்கிற எல்லா முடிவுலேயும் இலக்கியம் படித்தவங்களுடைய முடிவு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே அவங்கள உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் சுஜாதா சார் எழுதின கற்றதும் பெற்றதும் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கட்டுரை தொடரை சுஜாதா ஆனந்த விகடனில் ஆரம்பித்தார். இது ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகுது. அவர் இறந்தே 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே ஆரம்பித்தது. இந்த தொடர் ஆனந்த விகடனில் அவர் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆனந்த விகடனுடைய சர்க்குலேஷனே ஏறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த கட்டுரை தொடரை அவ்வளோ விரும்பி படித்தாங்க. நிறைய பேர், நிறைய புகழ்பெற்றவங்கள ஆனந்த விகடன் நீங்கள் படிக்கும்போது முதல்ல எதை படிப்பீங்க அப்படின்னு கேட்டால், சுஜாதா சாரனுடைய கற்றதும் பெற்றதும் அதை தாங்க படிப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கட்டுரை தொடர் சாமானிய மக்கள்லேருந்து புகழ்பெற்ற மக்கள் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்த கட்டுரை அது. நீங்கள் விஞ்ஞானத்தை பற்றியோ, சினிமாவை பற்றியோ, இயற்கையை பற்றியோ, மனிதர்களை பற்றியோ தெரிஞ்சிங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக புத்தகம் வாங்கணும். ஆனால் சுஜாதா சார் இந்த கற்றதும் பெற்றதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வந்துருக்குது நிறைய. இந்த புத்தகத்தில் விஞ்ஞானம், சினிமா, கட்டுரை, இசை, அப்புறம் மனிதர்களை பற்றி, இயற்கையை பற்றி, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு புத்தகமே போதும். அவ்வளோ டீட்டெயிலாக, அவ்வளோ நகைச்சுவை உணர்வோடு எழுதியிருப்பார். முக்கியமாக நிறைய கட்டுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வறட்சியாக போகும். அதுக்கு விதிவிலக்கு சுஜாதா சார். நீங்கள் அவருடைய எதை வேணாலும் படித்து பாருங்கள், கட்டுரை ஆகட்டும், அவருடைய கதையாகட்டும், அவருடைய சிறுகதையாகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த நகைச்சுவையோடு அவர் சொல்கிற விதம் நீங்கள் அவருடைய புத்தகத்தை எங்கே படித்தாலும் சரி, சுற்றி யார் இருக்கிறாங்கன்ட்டு அந்த சூழ்நிலையே மறந்து போய் படிச்சுக்கிட்டே சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம் இது, கற்றதும் பெற்றதும். இது வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒவ்வொருத்தரும் இதை வாங்கி வச்சுருக்கணும். நமக்கு பின்னாடி வந்தால் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி வைக்கணும். அடுத்தது, நான் வந்து போன வாரம் ஒரு 3 சினிமா பார்த்தேன். அதில் ஒரு சினிமா வந்து ஃப்ரெண்ட்லி கப்புள்ஸ், அந்த படம். அந்த படத்தில் வந்து எனக்கு பார்த்து அந்த படத்தினுடைய கதை வந்து சொல்லிடுறேன் முதல்லையே. கதை வந்து இன்றைக்கி இருக்கிற நவீன இளைஞர்களுடைய கதையை வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. தெலுங்கு, தமிழ் ரெண்டுத்துலேயும் வந்துருக்குது. சந்தோஷ் சோபன், மானசா வாரணாசி அப்படின்னு 2 பேர் காதலர்களாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வாழ்கிற இந்த ஜெனரேஷனில் நடக்கிற இந்த மாடர்ன் கலாச்சாரம், மாடல் லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே நிறைய படங்களில் வந்துருக்குது. லிவிங் டுகெதர், அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒன்றா வாழறது அப்படின்னு வந்துருக்குது. இருந்தாலும் இதை கொஞ்சம் மாடர்னாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப சுமாராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் செகண்ட் ஹாப்பை வந்து ரொம்ப நல்லாவே எடுத்துருக்குறாங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து 2வது பார்ட் வந்து ரொம்ப நல்லா வந்ததுக்கு காரணமே இந்த காதலர்களாக நடிச்சிருக்கிற சந்தோஷ் சோபனும் மானசா வாரணாசியும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதனால் செகண்ட் பார்ட்டு நல்லாவே வந்திருக்குது. ஆனாலும் செகண்ட் ஹாப்பில் வந்து அதனுடைய கிளைமேக்ஸில் நிறைய படத்தில் நம்ம பார்த்ததையே தான் இந்த படத்துலையும் வச்சதுனால எனக்கு என்னமோ இந்த படம் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்தது 2வது ஒரு படம் பார்த்தேன். சசிகுமார் நடிப்பில் வந்திருக்கிற மை லார்ட், ராஜமுருகன் டைரக்ஷனில் வந்திருக்குது. இன்றைக்கும் சரி, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்கள் ஒரு ரேஷன் கார்டு கிடைச்சா கூட அதை கடவுளுக்கு நிகராக பூஜை பண்ணுற சூழ்நிலையில் தான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வச்சு மனிதன் இறந்து போயிடுவான், ஆனால் மனிதத்தன்மை என்றைக்குமே சாகாது அப்படின்ற ஒரு ஒன்லைனை வச்சு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த படத்தை வந்து மிக அற்புதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் முருகன். அதுக்கு அவருக்கும் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது வந்து சசிகுமாரோடைய ஆக்டிங் வந்து படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களை வந்து அரசியல்வாதியும் மிகப்பெரிய பணக்காரங்களும் எந்த அளவுக்கு கசக்கி புழிஞ்சு அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி சுரண்டுறாங்க அப்படின்றத ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிக அற்புதமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். நான் இதுக்கு தனியாக கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அடுத்ததான் 3வது இனரிட்டோ. இவர் வந்து மெக்சிகோவை சேர்ந்த ஒரு பிரமாதமான டைரக்டரு. இவருடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து எல்லாருமே வந்து சூப்பர் படங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு படம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து பேபிள். இந்த படம் வந்து கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 கதையை வந்து ஒன்றா சேர்த்து இந்த படத்தில் சொல்லியிருப்பார். ஒரு கதை வந்து மொராக்கோவில் நடக்கும், ஒரு கதை வந்து அமெரிக்காவில் நடக்கும், இன்னொரு கதை வந்து ஜப்பானில் நடக்கும். இந்த 3 கதையும் ஒன்றா சேர்ந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த படத்தில் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு வண்ணத்து பூச்சி தன்னுடைய சிறகு அடிச்சுதுன்னா அமெரிக்காவில் புயல் வருமா, அதனுடைய எஃபெக்ட் அங்கே அடிக்குமா. அந்த மாதிரி இந்த கதையில் இந்த 3த்தையும் மிங்கிள் பண்ணி இந்த 3 பேருடைய 3 குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் வந்து எப்படி கலந்து எப்படியாப்பட்ட எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். சிம்பிளாக அந்த கதையினுடைய ஒரு வரியை நான் சொல்லிடுறேன். மொராக்கோவில் ஒரு 2 பசங்களுடைய அப்பா இருப்பார். அவருக்கு வந்து ஜப்பான்லேருந்து வர ஒரு பெரிய தொழிலதிபர் வேட்டையாடத்துக்காக மொராக்கோ வருவார். இவர் வந்து அவர் கூடிய இருக்கிறதுனால அவருடைய துப்பாக்கியை அவர்கிட்ட பரிசாக கொடுத்துட்டு போயிடுவார். என் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பான்காரர் அவருடைய துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மொராக்கோவில் இருக்கிற அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவார், வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஆடு வந்து ஓனாயிங்க தூக்கின்னு போயிடும், அதனால் பாதுகாப்பாக பார்த்துங்கடான்னு அவருடைய 2 பசங்கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு போவார். இந்த 2 பசங்களும் பயங்கர கலாட்டாவான ஆளுங்க.
அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா குறி பார்க்குறது அப்படி இப்படின்ட்டு அந்த மலைப்பாங்கான இடத்துல இருந்து சும்மாங்காட்டியே விளையாடின்னு இருக்கானுங்க. ஆனால் ஒரிஜினல் துப்பாக்கி ஆடை பார்த்துக்கணும், ஓனாய் வந்தால் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருப்பார். இந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தம்பதி என்ன பண்ணுவாங்க, மொராக்கோவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து மொராக்கோவுக்கு வருவாங்க. வரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய 2 பசங்களை வந்து வீட்டில் இருக்கிற வேலைக்காரிக்கிட்ட பார்த்துங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா சொல்லிட்டு வருவாங்க. அந்த 2 குழந்தைய இவங்களோட வேலைக்காரிக்கிட்ட தான் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுவாங்க. இவங்க மொராக்கோவில் உள்ளே வந்துட்டு ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி ஊருக்குள்ளே மொராக்கோவில் வந்துன்னு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த 2 பசங்க அந்த துப்பாக்கி வச்சு விளாடின்னு இருந்தானுங்க பாருங்கள். அதில் ஒருத்தன் சொல்லுவான், அந்த துப்பாக்கிலாம் வேஸ்ட்ரா அப்படின்வான். அதில் இன்னொருத்தன் செக் பண்ணி பார்த்துடலாமே எப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த துப்பாக்கி வச்சுன்னு குறி பார்ப்பான். அது பவரான துப்பாக்கி, அங்கேருந்து 3 கிலோமீட்டர் அடிக்குமா. சும்மா குறி பார்க்கும்போது இந்த அமெரிக்கன் தம்பதி வந்த பஸ் அந்த பக்கமாக வருது, ரொம்ப தூரத்தில் வருது. துப்பார் அந்த பஸ்ஸை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் விளையாட்டுத்தனமாக சுட்டுருவான். அவன் இந்த பஸ்ஸு மேலே அடிக்கிற அந்த குண்டு வந்து பஸ்ஸுக்குள்ளே பிரயாணம் பண்ணுற அந்த அமெரிக்கன் தம்பதியினுடைய ஒய்ஃபுக்கு வந்து தோள்பட்டையில் பட்டுடும். அதுக்கப்புறம் அவங்க உயிர் போகிற கண்டிஷன் ஆகுது. இன்னும் வசதியே கிடையாது. அது ஒரு பழமையான கிராமம். அந்த இடத்துல அந்த அம்மாவை தூக்கின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் அமெரிக்காவில் இருக்கிற அந்த வேலைக்காரி அவங்களுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த வேலைக்காரிக்கு அன்றைக்கி பார்த்தா அவருடைய பையன் வந்து, அந்த அம்மாவுடைய பையன் வந்து மெக்சிகோவில் இருப்பான். அவனுக்கு ஒரு கல்யாணம். அதுக்கு இந்த பொம்பளை வர சொல்லுவான். இந்த அம்மா போயே ஆகணும். ஆனால் இப்போ எஜமானி அம்மா மொராக்கோவுக்கு போயிட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது, குழந்தைங்களை யாருக்கிட்டையும் விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு இது என்ன பண்ணால் மெக்சிகோவுக்கு போயிடும். போயிட்டு வரும்போது இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜப்பான்காரன் துப்பாக்கியை கொடுத்தான் பாருங்கள் மொராக்கோவில் இருக்கிற அந்த முஸ்லீம்க்கு. அவன் போய் அங்கே என்ன பண்ணுவான், அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அவனுக்கு வந்து அந்த ஜப்பான்காரனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாள், அவளுக்கு வாய் பேச முடியாத ஊமை, அவளை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த 3த்தையும் லிங்க் பண்ணி கடைசியில் சும்மா அற்புதமாக இந்த படத்தை வந்து சொல்லியிருப்பார் இனாரிட்டோ. இது வந்து கிளாசிக்கல் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இது சினிமாவை ரசித்து பார்க்குற ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய முக்கியமான படம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ் பண்ணாத இதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். முக்கியமாக இப்போ நான் சொல்கிறேன்ல, புத்தகம் படித்தேன், சினிமா பார்த்தேன், அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்ச புத்தகமோ இல்லை சினிமாவோ, நீங்கள் ரசித்து படித்த புத்தகம், ரசித்து பார்த்த சினிமா எது இருந்தாலும் நீங்களும் சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டு நானும் படிக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.